புதினா கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம். இப்போ வானிலையில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் நான் 1 போடுறேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணுன்னா 4 கூட போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 5 மிளகு, புளி சிறிதளவு. இது நல்லா வறுபடணும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பூண்டு 5 பல் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா வதக்கி விட்டு ஆறுட்டுன்னு அரைக்கணும். சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடலாம். கடுகு பொரியுது. இப்போ கருவேப்பிலை சேர்க்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலையில் இரும்பு சத்து இருக்குது. புதினா ஜீரணத்துக்கு நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.